பசுமையான மரங்கள், வயல்கள், இப்படி அமைதியான ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பழமையான மாரியம்மன் கோவில் இருந்தது. அந்த கிராம மக்கள் எல்லாரும் அம்மனை மிகவும் நம்பிக்கையுடன் வழிபட்டார்கள். அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு நல்ல மனசு கொண்ட குட்டி பையன் இருந்தான். அம்மா, நான் நண்பர்களோட விளையாட போறேன். சரி கண்ணா, ஆனால் மாலை வந்ததும் அம்மன் கோவிலுக்கு போய் கும்பிட மறக்காதே. மாலை நேரம் வந்ததும் கண்ணன் கோவிலுக்கு சென்றான். அவன் மனசார அம்மனை வேண்டிக் கொண்டான். மாரியம்மா, என் கிராமம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். சில நாட்கள் கழித்து கிராமத்தில் ஒரு பிரச்சனை ஆரம்பித்தது. மழை வரவே இல்ல. இப்படி இருந்தா பயிர்கள் எல்லாம் கெட்டு போயிடும். எல்லாரும் கவலையில் இருந்தாலும் கண்ணன் மட்டும் அம்மனை நம்பினான். மாரியம்மா, நீங்க நம்ம கிராமத்தை காப்பாத்துவீங்க. அடுத்த நாள் கிராம மக்கள் எல்லாரும் கோவிலில் கூடினர். நாம் எல்லாரும் சேர்ந்து அம்மனை வேண்டிக் கொள்ளலாம். அந்த இரவு கண்ணன் ஒரு அதிசயமான கனவு கண்டான். அதில் மாரியம்மன் தோன்றினாள். கண்ணா, உன் நம்பிக்கை எனக்கு மகிழ்ச்சி. உன் கிராமத்துக்கு நான் மழை தருவேன். அடுத்த நாள் வானத்தில் கருமேகங்கள் திரண்டது. சில நிமிடங்களில் பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. வயல்கள் மீண்டும் பசுமையாக மாறின. இது மாரியம்மன் அருள். நன்றி மாரியம்மா. அந்த மகிழ்ச்சியை கொண்டாட கிராமத்தில் பெரிய திருவிழா நடந்தது. நம்பிக்கை, நல்ல மனசு, கடவுளின் மீது உள்ள பக்தி, இவை இருந்தால் எந்த கஷ்டத்தையும் கடக்கலாம். நம்பிக்கை இருந்தால் அம்மன் அருள் கிடைக்கும்.